கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் வேண்டதே என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ரோமர் 15:3 அன்றாட வாழ்க்கையில் மக்கள் பெரும்பாலும் சுயநலமாக சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதை செய்வதினால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், நான் ஏன் மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டும் போன்ற எண்ணங்கள் நம் மனதில் எழும்பலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இதற்கு முற்றிலும் மாறானது. அவர் இந்த பூமியில் இருந்தபோது தமக்கு பிரியமானதை செய்யவில்லை. பிதாவின் சித்தத்துக்கும் மனிதர்களாகிய நம்முடைய மீட்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். நாம் செய்த பாவங்களின் நிமித்தம் தேவனுக்கு விரோதமாக வந்த நிந்தனைகளையும் அவமானங்களையும் சிலுவையில் இயேசு தம்மில் ஏற்றுக்கொண்டார். அவர் குற்றமற்றவராய் இருந்தாலும் நமக்காக பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்தார். ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய சொந்த விருப்பங்களை மட்டும் தேடுவதல்ல, தன்னலமற்ற வாழ்க்கையை வாழ்வதே இயேசுவை பிரதிபலிக்கும் வாழ்க்கையாகும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளையும் நாங்கள் உம்மை போல் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல பிறரையும் நோக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.